இன்னைக்கு இந்த பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயே நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை 238 ரன்ல ஆல் அவுட் செஞ்சது மட்டும் இல்லாமல் 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. அதுவும் எப்படிப்பட்ட வெற்றினா, இதுவரைக்கும் இந்த மைதானத்தில் ஆஸ்திரேலியா அணி அவங்க ஒரு வாட்டி கூட எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட்டமும் தோத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுத்து சரித்திர வெற்றியை நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க முதலாவது இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியா 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனப்ப கண்டிப்பா இந்த ஆட்டம் இந்தியா ஜெயிக்க மாட்டாங்க. நியூசிலாந்து அணி தோல்வியை தொடர்ந்து இந்த தொடர்லையும் நம்ம இந்தியா மோசமா தோக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதுலயும் இருந்து நம்ம இந்தியா கம்பேக் கொடுத்து இந்த ஆட்டத்துல கடைசியா 295 ரன்ல வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இதை பற்றி தான் கேப்டனான ஜஸ்பிரிட் பும்ரா அவர்கிட்ட ஆடம் கில்கிரிஸ்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கேள்வி எழுப்பியிருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன நீங்கள் எப்படி இந்த ஆட்டத்தில் கம்பேக் கொடுத்தீங்க, எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இதுக்கு நம்ம பும்ரா கொடுத்த பதில் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்த ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஷேம் மாதிரியாக ஆகியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பதிலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா அவர் கொடுத்துருக்காரு. அதாவது பும்ரா அவர் குறிப்பிட்டிருந்ததில் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் முதலாவது நாள்லையே நாங்கள் பேட்டிங்கை தேர்வு செஞ்சது எல்லாருமே தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை நான் தப்பு அப்படின்னு நினைக்கல. கண்டிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் எங்களுக்கு நிச்சயமாக பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் உறுதியாக நம்பினதா பும்ரா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டே 1 நாங்கள் ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமாக எங்கள் டீம் பிளேயர்கள் எல்லாருமே கூடி எல்லாருடைய அட்வைஸையும் கேட்கப்பட்டிருந்தது. அடுத்து எப்படி திட்டமிடலாம், எப்படி இந்த ஆட்டத்தை தோல்வி அடையாமல் சாதகமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பிளானை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போட்டோம். எல்லாத்தை விட மிக முக்கியமாக 150க்கு ஆல் அவுட் ஆயிட்டமே அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழக்கவே இல்லை. கடைசி வரைக்கும், அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் நாங்கள் பேட்டிங்கை துவங்குறப்ப ஜெய்ஸ்வால், KL ராகுல் இவங்க 2 பேருக்குமே அணியின் சிச்சுவேஷனை அவங்களுக்கு நல்லாவே உணர்த்தப்பட்டிருந்தது. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாண்டாங்க. நாங்களும் எங்களுடைய நம்பிக்கையை கடைசி வரைக்கும் இழக்காமல் இருந்ததால தான் இந்த ஆட்டத்தில் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சுது. ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் நம்பிக்கையை இழந்திருந்தோம்னா 150க்கு ஆல் அவுட் ஆகிட்டோம், நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் நினச்சிருந்தா கூட நிச்சயமாக இந்த ஆட்டம் ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு இந்த ஆட்டத்தில் வெற்றியை தேடி கொடுத்துருக்கு. கடைசி வரைக்கும் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்பணும். நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சதுக்கான ரகசியம் இதுதான் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த நம்பிக்கை ஆஸ்திரேலியா அணி அவங்களுக்கு இல்லாததான் இந்த ஆட்டத்தில் அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு அதே போல் பும்ரா சொல்லாமல் இந்த விஷயத்தை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்குறப்ப அங்கே இருந்த பேட் கமின்ஸ் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரியாக்ஷன் அவர் முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இந்தியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்தியிருக்க இந்த சரித்திர வெற்றியை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.